Redmi Note 13 Pro. எஸ் மொபைல் கையில் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணி அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயமா பார்த்தோம்னா பிரைமரி கேமராவாக 107 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஹைபிரிட் செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பொட்டம்ல ஒன்றும் அண்ட் டாப்ல அடுத்த ஸ்பீக்கர் இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 685 என்று சொல்லக்கூடிய ஒரு 6 nanometer பில்ட் பண்ண ஒரு சிப்செட் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் LPDDR4X கான ரேம் டைப்பும் UFS 2.0 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் அண்ட் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அமலர் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 1800 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் IP54 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்ல. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. Android 15 HyperOS 2 தான் இந்த OS இருந்துச்சு. கலர்ல 4 டிசைன் கலர்ஸ் இருக்குது. 5000 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்காக வேண்டி 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 to 6 days நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்.